நம்ம மொபைல்ல நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னே நமக்கு தெரியாது. அண்ட் அந்த ஆப்ஷன்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது கூட நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்க ஒரு ஆப்ஷன் தான் நம்ம மொபைல் லாக் ஸ்கிரீன்ல இருக்க எமர்ஜென்சி கால் இல்ல எமர்ஜென்சி அப்படின்ற ஆப்ஷன். இந்த வீடியோவில் இந்த எமர்ஜென்சி கால் அப்படின்ற ஆப்ஷனை எதுக்காக கொடுத்துருக்காங்க, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இல்லை நான் கற்றுக்கிட்டு இருக்க ஒரு சில டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை என்னோட வீடியோ மூலிமா உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேற என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த எமர்ஜென்சி அப்படின்ற ஆப்ஷனை எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சினாரியோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் மொபைலை தொலைச்சிட்டிங்க, அந்த மொபைல் வேறு யார் கைக்கோது கிடைக்குது. அவர் இந்த மொபைலை உங்கள்கிட்டயே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் உங்கள் மொபைலுக்கு நீங்கள் பேட்டர்ன் இல்லைனா பின் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி டைமில் அவரால் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ் எதுவுமே உங்களோட மொபைல்லேருந்து எடுக்க முடியாது. இதுவே இந்த எமர்ஜென்சி அப்படின்ற ஆப்ஷனில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர், உங்கள் அப்பா அம்மா நம்பர் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் நம்பர் இல்லை உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட அட்ரஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவர் இந்த எமர்ஜென்சி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாரு அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அதாவது இந்த கான்டாக்ட் நம்பர், இந்த அட்ரஸ் எல்லாமே காட்டும். அதை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மொபைலை உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். எமர்ஜென்சி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வரும். அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட், உங்களோட அட்ரஸ், உங்களோட பிளட் குரூப், அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட மெடிக்கல் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எல்லா எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷனும் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் மொபைலில் சேவ் ஆகிடும். இது வரைக்கும் உங்கள் மொபைல் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் மொபைல்லையோ இந்த எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கோங்க. எதுக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுறத விட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும். இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்தெந்த எமர்ஜென்சி கான்டாக்ட்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கான்டாக்ட்ஸுக்கு மட்டும்தான் உங்களால் இந்த எமர்ஜென்சி ஆப்ஷன் மூலிமா கால் பண்ண முடியும். நம்ம கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்க எமர்ஜென்சி நம்பர், அதாவது ஃபயர், ஆம்புலன்ஸ், இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த நம்பரை டயல் பண்ணீங்க அப்படின்னாலே கால் ஈஸியாக போயிடும். இந்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.